இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா டுடே கெஸிங் 2025 சேனலில் உங்கள் நாம் திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று நிர்மல் என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத பார்த்தா, நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் 8374 நேற்று ரிசல்ட்டு. நம்ம டி போர்டில் 8 கரெக்டாக எடுத்துட்டேன். இதில் 47 அப்படின்ட்டு நம்ம கொடுத்ததுக்கு 74 சொல்லிட்டு பிசியில் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த 47 நான் 74ஆகவும் நம்ம ஏபிஎஸ்சிபிசி கணிப்பில் கொடுத்துருக்கேன். சொல்லப்போனால் நான் எடுத்த கணிப்பில் டி போர்டில் 8 கன்ஃபார்மாக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பி போர்டில் 7 கெஸ்ஸிங்கில் இருந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். நான் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு நாள் மிஷின் நம்பரில் எடுத்தால் இன்னொரு நாள் ரிசல்ட்டில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நேற்று கொடுத்ததில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்மளுக்கு ரிசல்ட்லேருந்து எடுத்திருக்கான். இருந்தாலும் மிஷின் நம்பரும் நம்மளுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? 8374ங்கிற ரிசல்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டி போர்டில் 8 கொடுத்துருக்கேன், கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் சொதப்பல். 947 நான் அப்படியே என்ன பண்ணியிருந்துருக்கணும், நம்ம பாக்ஸ் என்றைக்குமே நான் கொடுக்க விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா பாக்ஸில் போட்டால் அது தேவையில்லாமல் அப்படி எப்படியும் மாறி மாறி அது ஓவர் காஸ்ட்டாக போய்டுன்றதுனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம். அதாவது ஜஸ்ட்டு இதில் 47 அப்படியே 74 இங்கே கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலும் நான் ஏபிஎஸ்சிபிசியில் 74 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்புக்கு கட்டன் ஷார்ட்டாக இதில் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நேற்று நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்ததில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 307 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 கண்டிப்பாக அதில் 3 வந்திருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 307 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதில் ஆல் போர்டில் 3-7 சூப்பராகவே ஒரு பாஸ் ஆகிருக்கு. நான் என்ன நேற்று கொடுத்தங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவில் இவன் எப்படி நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம நேற்று ரிசல்ட்லேருந்து எடுத்திருக்கான், இன்றைக்கி அதே மாதிரி வருவானா இல்லை மிஷின் நம்பர்லேருந்து எடுப்பானா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இருக்கிற இந்த மிஷின் சார்ட்டுக்கு படி நான் என்ன எடுத்து தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மிஷின் சார்ட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு 4 செட்டு அப்படின்னு எடுத்து இது ஒரு பக்கம் வச்சுட்டு, மிஷின் நம்பருக்காண்டி வெயிட் பண்ணி மிஷின் நம்பர் வரும்போது நம்ம எடுத்து கொடுத்த கணிப்பு மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுதான் இன்றைக்கி ப்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என்னோடய கெஸிங்கில் இருக்கிறது சொல்லிடுறேன், நீங்கள் உங்கள் கணக்கில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ 8374 நம்மளுக்கு ரிசல்ட்டு 8374. ஓகேவா? 8374ல் சரி மொதல் செட்டாக நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. நான் இப்போ சொல்கிறது ரிசல்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அவ்வளோதான். இதில் நம்ம மிஷின் நம்பர் வரும்போது அதில் பவரோ இல்லை பவரோ ஏதோ ஒரு மேட்சிங்கில் வந்தால் அதை எடுத்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3705 3க்கு 1னா 4க்கு 2. அப்போ 052 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு நோட் பண்ணிங்க. ஓகேவா? சரி, அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இதுக்கு அடுத்தபடியாக நான் திரும்பவும் சொல்கிறேன், 374 இருக்குது. அப்படிங்கும்போது இது இப்படி போயிட்டு ஏறி திரும்பி இங்கே இறங்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ 374 052 அப்படின்னு ஒரு செட் எடுத்துங்க.
ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா 374 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 375 இதில் பார்த்தீங்கன்னா 275 இருக்குது, இதில் 257 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 3க்கு 3, 7க்கு 5, 5க்கு 4னா 4க்கு 3 அப்படின்னு பார்த்தா நீங்கள் 353 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு நோட் பண்ணிங்க. 052ன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். 052, 353 இந்த 2 செட்டு நோட் பண்ணிங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக 374 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே 032 அப்படி சொல்லிட்டு இருக்குது. அப்போ 6க்கு 3னா 7க்கு 4, அப்போ 042. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். 052 கொடுத்துருக்கேன், 042 கொடுத்துருக்கேன். 2 மேட்ச் ஆகுதுங்களா? ஓகே, சரி. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா 364க்கு இங்கே 614257 அப்படின்றது. அப்படிங்கும்போது 624 285 ஓகேவா? அதாவது இங்கே வந்து 6க்கு 1 அப்படிங்கும்போது 6க்கு 1 அப்படிங்கும்போது அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு நேற்று 7 அப்படிங்கும்போது இங்கே 7க்கு 2, இங்கே 6க்கு 7 அப்படின்னா அப்போ 7க்கு 8 அப்படிங்கும்போது நான் 624ம் 285ம் ஒரு செட்டாக எடுத்திருக்கேன். இதை நோட் பண்ணிங்க. மொத்தம் 1 2 3 4 5 செட் ஆகிடுச்சு. சரி, ஃபைனல் டச்சாக இன்னொரு செட்டு அப்படின்னு கணக்கு பண்ணால் இங்கே இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தா இது மாதிரி கணக்கு பண்ணால் நிறைய செட்டு எடுத்துகிட்டே போகலாம். ஆனாலும் அந்த செட்டு எடுத்து அதில் ஃபைனல் பண்ணி எது அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர் வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. இதில் பார்த்திங்கன்னா 375 அப்படின்ட்டு இருக்கா. அப்போ வந்து 473 ஓகேவா? இது ஒரு செட்டு நோட் பண்ணிங்க. சரி, கடைசியாக 374. ஒரு சில நாளில் அந்த ரிசல்ட் வந்து இந்த போர்டில் அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருந்ததுன்னா செட்டும் அதிகமாக வரும் தான் அர்த்தம். ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 செட்டு நான் எடுத்திருக்கேன். 6 செட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன இன்னைக்கு டார்கெட் பார்த்துருவோம். காருண்யா 691 மாத முதல் தேதி, முதல் நாள் சனிக்கிழமை, அற்புதமான நாள். சரி, இப்போ என்ன டார்கெட்டு பார்த்துக்குவோம். இப்போ வந்து இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி 052 042 353 624 285 473 925 வடிகட்டி ஏற்றி இறக்கி பார்த்தா இதுதான் என் கணக்கில் வருது. இதுவே ஜாஸ்தி தான் நான் கொடுக்குறது. அதாவது மிஷின் நம்பர் வரும்போது கொஞ்சம் எடுத்து, ஏன்னா இவன் மிஷின் நம்பரில் வருவானா இல்லை ரிசல்ட்டில் வருவானான்னு ஒரு டவுட்டில் தான் மிஷின் நம்பர் மேட்ச் பண்ணும்போது ஒரு 2 செட்டு கூட போகிறது. மற்றபடி எனக்கு ஆசை என்னமோ 2 செட்டு 3 செட்லேயே முடிக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இவன் எப்படி ப்ளே பண்ணுவானே தெரியாது. அதனால தான் நான் இது ஓரளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இதில் மொத்தம் 6 1 7 செட்டு இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிஷின் நம்பர் வரும்போது அதில் இந்த ஒரு 6 7 செட்டில் எது மேட்ச் ஆகுதோ அதுதான் ஹைலைட்டாக வரப்போகுது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் கெஸ்ஸிங் கொடுத்து தான் இருக்கேன். நேற்று கூட ஆல் போர்டு சிறப்பாக கொடுத்துட்டோம். தெளிவாகவே நம்ம கொடுக்கறது டெய்லியும் ஆல் போர்டு சரி கண்டிப்பாக போர்டில் வந்துட்டு தான் இருக்குது. சி போர்டு நான் வந்து கொஞ்சம் 6 7 அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனால் 4 வச்சுட்டான். அவ்வளோதான் நண்பர்கள், நம்ம கொடுக்குற கணிப்பு இதுதான். சரி, இப்போதைக்கு ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் சும்மா நான் கம்மியாகவே கொடுக்குறேன். 02 52 42
43 25 33 92 05 ஒரு 4 நாள் 8 செட்டு தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அவங்க கெஸிங்கில் தான் எடுத்துங்க. அடுத்தது அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆல் போர்டில் கண்டிப்பாக 2 ஆட்டத்தில் அதிரடி ஆட்டமாக 2-0-5 கண்டிப்பாக ஆட்டத்தில் வருது. இதில் மட்டும் கேரண்டியாக நான் சொல்லுவேன், இது வருது. ஆனால் இது மிஷின் நம்பர் வரும்போதும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஆனால் இது கன்ஃபார்ம் ஆல் போர்டில் 205 கன்ஃபார்ம் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துட்ருக்க கெஸிங் எல்லாமே இது தான். இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. 150 அதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் கெஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். இதையும் தாண்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கி எடுத்து கொடுங்க ப்ரோ, ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபைனலாக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து 150 நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினா மட்டும் போதும். அது 2:40 எல்லாத்துக்குமே உங்களுக்கு கெஸிங் வந்துடும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் கட்டின் சட்டாக முடிச்சிடுறேன். வளன்னு போட்டு இது இங்கே குட்டி போட்டுச்சு, அது அங்கேருந்து குட்டி போட்டுச்சு, இது இங்கேருந்து பெருசாகிடுச்சு, இது இங்கேருந்து வளர்ந்துச்சு, இது வளரல, அந்த கதையெல்லாம் வேணாம். ஷார்ட்டாக இது தான் வந்திருக்கு, இது தான் வரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வரலன்னா மிஷின் நம்பர் வந்தால் வரும், இவ்வளோ தான். வேறு ஒன்றும் போட்டு குழப்பறதுக்கு வழியே இல்லை. இப்போ பழைய புராணத்தை புரட்டி அதுலேருந்து அங்கேருந்து அதை கதையை எடுத்து அங்கேருந்து இதை எடுத்து அதெல்லாம் வந்து இடியாப்ப சிக்கல் மாதிரி, அந்த அதுக்கு தேவையில்லை. 374க்கு டார்கெட் அந்த போர்டில் இருக்குது. ஒருவேளை அதுலேருந்து இறக்கி வரலாம். அப்படி அதுலேருந்து வர நம்பர் எடுத்து மிஷின் நம்பர் மேட்ச் பண்ணும்போது எது கன்ஃபார்ம் ஆகுதோ அதுதான் ப்ளே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வெற்றிக்குரியதான் முயற்சிகள் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.